அதிமுகவின் இரு அணிகளும் இணையப் போவதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போவதாகவும் செய்திகள் நேற்று முதல் பரபரக்கத் தொடங்கின. இந்த நேரத்தில் அரசியல் களத்தின் காட்சிகள் இன்று சற்றே மாறியிருக்கின்றன என்றாலும் அடுத்தது என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம், இறுதி நேரத்தில் நிறுத்தப்பட்ட இடைத்தேர்தல், தேர்தல் ஆணையத்தின் முன் கட்சி சின்னத்திற்கான உரிமை கோரல். இந்த சூழலில் இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் பெற்ற புகாரில் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையுடன் இடைத்தரகர் டெல்லியில் கைது என அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் அதிமுக அம்மா மற்றும் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணிகள் இணையப் போவதாக தகவல்கள் வெளியாகின. இந்த சூழலில் நேற்று இரவு மின்துறை அமைச்சர் தங்கமணியின் இல்லத்தில் முக்கிய அமைச்சர்கள், நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தின் முடிவில் இரு அணிகளும் இணைந்து இரட்டை இலை சின்னம் மீட்கப்படும் என்று அமைச்சர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்த நேரத்தில் OPS அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த சசிகலா தரப்பில் 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதனால் அரசியல் களத்தில் பரபரப்பு அதிகரித்தது. OPS அவர்கள் சொன்ன அந்த கருத்தை வரவேற்று அதன் அடிப்படையிலே கழகத்தை ஒரு ஒற்றுமையாக வலிமைமிக்க இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு வேண்டிய அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற கருத்து வாதிக்கும். கண்டிப்பா ரெட்டலை சின்னத்தை நாங்கள் மீட்டுவோம். அதே போல கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா ஒன்றிய நகரங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி நாங்கள் செயல்படுவோம். இதுதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. எல்லா அமைச்சருடைய கருத்து 122 சட்டமன்றம். அதே போல அவங்களும் எங்க குடும்பம் தான், பிரிஞ்சு போனோம். எல்லாம் ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி சட்டம் மாதிரி தான், ஒற்றுமையா சேர்ந்து ரெட்டலை சின்னத்தை மீட்போம். அமைச்சர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை. இந்த சூழலில் இன்று காலை முதலே இரு அணிகளும் இணைவது பற்றிய அறிவிப்போ பேச்சுவார்த்தையும் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக இருந்தது. இத்தனையும் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களிடம் பேசும் வரை இருந்தது. ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை என்ற கோரிக்கையை மீண்டும் எழுப்பிய O. பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடரும் என்றார். அடிப்படை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எப்படி உருவாக்கினார்கள், வளர்த்தார்கள் என்பதன் அடிப்படையிலிருந்து மாறக்கூடாது. ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சிக்குள் பிடிக்கல் கட்சியோ ஆட்சியோ இருக்கக்கூடாது. நான் சொன்ன பொதுவான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அடிப்படை கொள்கைக்கும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய அடிப்படை கொள்கைக்கும் உடன்பாடு வந்தால் முடியும், இல்லாட்டி முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டான், தர்ம யுத்தம் ஆரம்பிச்சிருக்கோம், போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். உரிய நீதி விசாரணை வந்து நாட்டு மக்களுக்கு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற முடிச்சுகளை அவிழ்ப்பதுதான் எங்களுடைய முதல் கடமை. O. பன்னீர்செல்வத்தின் பேச்சை அடுத்து இரு அணிகளும் இணையுமா, யார் பேச்சுவார்த்தையை ஒன்றிணைவை முன்னெடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாங்கள் சேருவதற்கு தயாராக இருக்கிறோம், நிபந்தனையற்ற ஆதரவு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் பேசுவதற்கு குழு வந்தால் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் நிபந்தனமற்ற ஆதரவு என்பதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளில் இருந்து துளி அளவும் கூட விலகவில்லை. அந்த குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கிறது என்று மீண்டும் இதிலே சொல்லியிருக்கிறார் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். அதே நேரத்தில் பன்னீர்செல்வம் அணியுடன் இணைவது தொடர்பாக நடத்தப்பட்ட அமைச்சர்கள் கூட்டம் அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரனுக்கு தெரியாமல் நடைபெற்றதாக அக்கட்சியின் MLA வெற்றிவேல் தெரிவித்தார். எத்தனை மாவட்ட செயலாளர் கலந்துனாங்க, எத்தனை கழக நிர்வாகி கலந்துனாங்க, எத்தனை கிழக்கு செயலாளர் கலந்துனாங்க, 12, 15, 50, 30 பேர் கலந்துட்டா கேபினெட் மீட்டிங் ஒன்றா நடத்தலாம். கட்சி இணையத்தை பற்றியில் எப்படி நடத்த முடியும்? கட்சி இணையத்தை பற்றியில் பேசிக்காக தேர் ஷுட் பி சம்திங். பொதுச் செயலாளர் வந்து சின்னம்மா தான், துணை பொதுச் செயலாளர் திரு TTV சார் தான். இதுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து இதெல்லாம் தாண்டி வந்து திருப்பி OPS வந்து முருங்கை மரத்தில் ஏறினார். திருப்பி வந்து மீண்டும் வந்து அம்மாவுடைய இறப்பில் வந்து ஒரு மர்மம் இருக்கிறதா இப்போ சொல்கிறாரு. நான் முடிக்கிறேன். OPS வந்து இங்கே சேர்றன்னு வந்து OPS வந்து சொல்லியிருந்தால் வரவேற்கலாம். ஆனால் அதே OPS நான் அந்த மாதிரி சொல்லன்னு இப்போ சொல்கிறாரு. இப்போ யார் வந்து வம்பில் போய் மாட்டுறது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த கட்சியை ரோட்டில் இழுத்து நடு ரோட்டில் விடுறது யார்? இல்லை வேங்க 122 MLA வச்சுக்கிறோம் நாங்கள். 12 பேர் பேச்சு கேட்டு நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா, குழு போடுவீங்களா, இல்லை அவங்க வந்து உங்கள் வீட்டு வாசலில் காத்து நிற்பாங்களா? அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படியே போடுறீங்களா எல்லாரும்? ஆமாம், நான் சொல்கிறேன். OPS வந்து OPS வந்து அவருக்கு சீஃப் மினிஸ்டர் கேட்குறாரு ஒன்று, அப்புறம் EB மினிஸ்டர் கேட்குறாரு.
எல்ஏ மினிஸ்டர் கேட்குறாரு, அப்புறம் வந்து ஹைவேஸும் இதுவும் பிடபிள்யூடியும் கேட்குறாரு, இத்தனை அப்படியே ஹோம் கேட்குறாரு. இந்த 6 அமைச்சர் கொடுத்தா அவர் வந்து இங்கே வந்து சேர்ந்துறதுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். போட்டுங்க போதும். ஆளும் அதிமுக அம்மானி முன் சவால்கள் நிறைந்திருக்க இந்த நேரத்தில் இரு அணிகளின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது உற்று நோக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.